என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகள் அனைவருக்கும் பஞ்சாங்க நேரம் சேனல் சார்பாக வணக்கங்க. மேலும் நாம் இந்த பதிவில் சனி வக்ர பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை தரப்போகுது, என்ன பாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன இந்த அவசர பதிவு, திடீர்னு சனி வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுதுங்க. சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது வக்ரம் அப்படின்னு சொன்னாலே பின்னோக்கி வருதல் தாங்க வக்ரம்னு சொல்லப்படும். அந்த பின்னோக்கி வரும் பயிற்சி உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. சனி பகவான் கொடுத்தாலும் அள்ளி கொடுப்பார், கெடுத்தாலும் கெடுப்பார் அப்படின்றது பொதுவான வாக்குதாங்க. இப்போ இந்த பயிற்சியின் மூலம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா, முதல்ல வந்துட்டு சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது வந்துட்டு ஒவ்வொரு ராசியிலையும் மாறும் பொழுது 12 ராசிக்குமே கெடு பலன்கள் நல்ல பலன்கள் எல்லாமே தருவாருங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் ராசி ரீதியாக தான் நகர்வார் அப்படின்னா அது மட்டும் இல்லைங்க, நட்சத்திர ரீதியாகவும் சனி பயிற்சி நகருங்க. அப்படி வரும்போது ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்ற பலன்களை கண்டிப்பாக சனி பகவான் தருவாருங்க. மேலும் இந்த சனி பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தா, முதல்ல பயிற்சி ஆகும்போது ஒருத்தரையுமே இவர் நோட் பண்ணுவாருங்க. இவங்க யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது எல்லாமே நோட் பண்ணுவார். நன்மை செஞ்சவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு நன்மை தாங்க செய்வார். இல்லை அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லாமல் மற்றவங்களை கஷ்டப்படுத்தினவங்களாக இருந்தாங்களா, கண்டிப்பாக அவங்க செஞ்ச ஒரு மடங்கு கஷ்டத்துக்கு 2 மடங்கு கஷ்டத்தை கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையை சனி பகவான் உருவாக்கி கொடுப்பாருங்க. இதனால தான் ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, 7.5 சனி அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் 7.5 சனி வந்தால் கஷ்டம் வரும் அப்படிலாம் இல்லைங்க. நம்ம பண்ண பலன்களுக்கு ஏற்றது தான் சனி பகவான் நமக்கு தருவார். இல்லை நாங்கள் அப்படிலாம் எதுவுமே செய்யலை, ஆனால் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் எங்களை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. நாங்கள் நல்லது செஞ்சால் கூட எங்களுக்கு வரது எல்லாமே கெட்டதாக தான் இருக்குது. நான் யாரை நம்புறது, யாரை நம்ப வேண்டாம் அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா யாரை நம்பி எந்த ஒரு காரியம் செஞ்சாலுமே எங்களுக்கு சாதகமாக அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்க எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு முறை சனீஸ்வர பகவானுக்கு திருநள்ளாறு சென்று நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. உங்கள் பேரில் கண்டிப்பாக சனீஸ்வரனோட பார்வை உங்களுக்கு நல்ல செயல்களையும் நன்மையும் உண்டாக்கி தருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல சனீஸ்வர பகவானுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். மேலும் இந்த வக்ர பயிற்சி எப்படி நடக்குதுன்னு பார்த்தா, கும்பத்தில் சனி பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு செல்றாருங்க. அதனால் வக்ர பயிற்சி ஜூன் 30ஆம் தேதி முதலே ஆரம்பிக்குது. இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி அடையிறதுனால மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, 2024 ஜூன் மாதம் நடக்க இருக்கிற வக்ர பயிற்சி உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. முதல்ல நாம் சனி வக்ர பயிற்சியின் மூலம் உங்களுக்கு நடக்கும் சாதகமான செயல்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். மிதுன ராசியில் இருக்கவங்களுக்கு இந்த வக்ர பயிற்சி மூலம் நிறையவே பொருளாதார ரீதியாக பார்த்தா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பலன்கள் எல்லாமே நல்ல பலன்கள் தாங்க உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா முழுக்க இது பொருளாதாரத்திற்கான பயிற்சின்னே சொல்லலாங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்குமே இது உங்களுக்கு ஒரு சிறந்த பயிற்சியாக இருக்கும். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு மென்மேலும் வளரவும், பண ரீதியாக உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளுமே சேரும் ஒரு நல்ல பயிற்சியாக தாங்க உங்களுக்கு இருக்குது. அதன் பிறகு என்னன்னு பார்த்தா, மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும்னே சொல்லலாங்க. இது வரைக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க, என்னால் முடியல, எவ்வளவு தான் மனசே தாங்கலை, அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிற எல்லாருக்குமே இது ஒரு நல்ல பலன்னே சொல்லாங்க. குரு பயிற்சி வந்தால் தான் அள்ளி கொடுப்பாரு, சனி பயிற்சி கெடுக்கும் அப்படின்றதான் பொய்ங்க. குரு பயிற்சியிலுமே தீமை நடக்கிறது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஆனால் சனி வக்ர பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த முறை எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா, பொருளாதார ரீதியாகவும் சரிங்க, இது வரைக்கும் பண கஷ்டத்தில் தவிச்சிட்டு இருந்தவங்க எல்லாமே சிறந்த முறையில் உங்களது தொழில் மேம்பட்டு வளரவும், பண கஷ்டங்கள் தீரவும் இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு பெரும் உறுதுணையாகவே இருக்குன்னு சொல்லாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த பயிற்சியில் உங்களுக்கு வருமானம்லாம் அதிகரிக்கும். அப்போ தொழில் வேலை அப்படின்னு சொல்லி இருப்பீங்க இல்லையா, அந்த மும்மரத்தில் சனீஸ்வர பகவான் தரிசனத்தை மறந்துடாதீங்க. அப்படி மறந்துட்டிங்கன்னா கொடுக்குறவர் கொடுத்துட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வேலையை செஞ்சிட்டு இருந்தால் அது நல்லா இருக்காது இல்லையா. அந்த சமயத்தில் நீங்கள் திருநள்ளாறு போயிட்டு சனீஸ்வர பகவான் சன்னதியில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுங்க. அப்போ தான் நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்கும். அதுக்காக தாங்க.
ஏன் திரும்ப திரும்ப அப்படி சொல்கிறேன்னா, இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க இல்லையா? அந்த கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து மிகப்பெரிய அளவில் நன்மையும் அதற்கேற்ற பலன்களுமே உங்களுக்கு கிடைக்கும் பயிற்சி தாங்க இது. இத்தனை நாளாக இருந்திருப்பீங்க. நம்ம 1ஆந்தேதி சம்பளம் வாங்கின உடனே 5ஆந்தேதியே அந்த சம்பளம் எல்லாம் காலியாகிட்டு நம்ம அடுத்து 10ஆந்தேதிக்கெல்லாம் செலவுக்கு கையில் காசு இல்லாமல் யார்ட்டடா கடன் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்போம். ஏன்னா வரவுக்கும் செலவுக்கும் நமக்கு பத்தாம இருந்திருக்கும். அப்படி நீங்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா வாங்குற சம்பளம் வரவுக்கும் செலவுக்குமே சரியாக இருக்குது, அடுத்த செலவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா விட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பீங்க. யார்கிட்ட கடன் கேட்கலான்ற சூழ்நிலையிலேயே மாதத்தில் 20 நாள் உங்களுக்கு போயிருக்கும். அந்த சூழ்நிலை எல்லாமே இப்போ உங்களை விட்டு விலகுதுன்னே சொல்லலாங்க. இனிமே உங்களுக்கு இந்த சூழ்நிலை நிலகவே நிலகாது. தொழில் எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த முதலீடு ஒன்று கூடிய விரைவில் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது வேலை நிமித்தமாக வெளியூருக்கு ஏதாவது போகணும், அங்கே தான் வந்துட்டு இப்போ நம்ம தொழிலை மேம்படுத்துவதற்கான ஒரு செயல் அங்கே போனால் நல்லா நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாங்க. வெளியூர் முயற்சி உங்களுக்கு சாதகமாக தாங்க அமையும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பணிபுரிஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாமே வேலை நிமித்தமாக இடமாற்றம் ஏற்படவுமே நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அந்த இடமாற்றம் வந்து சும்மாலாம் இல்லைங்க, உங்களுக்கு சம்பள உயர்வோடையே உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அமையுங்க. இந்த மாதிரி சாதகமான பலன்கள் இருக்கிறப்ப என்ன பண்ணலான்னா, நம்மளோட தொழில் வளர்ச்சிக்கு வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு எல்லாமே நம்ம ஒரு பயன்படுத்தக்கூடிய வகையில் அமைச்சுக்கணுங்க. ஏன்னா எல்லா காலகட்டமே ஒரே மாதிரியாக இருக்காது இல்லையா? அதனால் எப்போ நமக்கு நேரம் நல்லா இருக்குது, ராசி நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அந்த சமயத்தில் இப்போ நமக்கு சம்பளம் எச்சா வேணும், இங்கேருந்து அடுத்த வேலைக்கு போனால் சம்பளம் உயர்வு வரும் அப்படின்றது உங்களுக்கே தெரியலையா உங்கள் வேலையில்? அந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ வந்துட்டு நம்ம சனி வக்கர பயிற்சியின் மூலம் உங்களுக்கு பாதகமாக என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாங்க. இவ்வளோ நேரம் சாதக சனி பயிற்சினா என்னன்னு பார்த்தோம், உங்களுக்கு சாதகமாக என்ன பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்துட்டு இதன் மூலம் நடக்கும் பாதகமாக பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த சமயம் உங்களது திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வருவதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க. திருமண ரீதியாக உங்களுக்குள்ளே இருந்த குழப்பங்கள் இன்னும் அதிகரிக்குமே தவிர குறையாது. அதனால் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க. கணவன் மனைவிக்கிடையெல்லாம் வந்துட்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகணுங்க. சண்டை சச்சரவு வராமல் பார்த்துக்கணுங்க. நீ பேசுகிற நான் பேசுகிறேன்னு பேசிக்கிட்டே இருந்தால் அதெல்லாம் பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுடும். குடும்பத்தில் எப்போவுமே ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலை நிலவும் வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் அனுசரித்து போனால் நல்லதுங்க. மேலும் குடும்பத்தில் அதிகமாக அக்கறை காட்டுங்க. அதுவும் பிள்ளைங்கள் மேலே ரொம்பவும் நீங்கள் அக்கறையாக இருக்கணுங்க இந்த காலகட்டத்தில். அதுக்கு பிறகு உங்களுக்கு முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, போக்குவரத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணுங்க. ஒரு இடத்துக்கு போகணுன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடியே ரெடியாகி கிளம்பிட்டு மெதுவாக போகணுங்க. இந்த அவசர அவசரமாக கிளம்பி வேகமாக போகலாம் அப்படிலாம் சொல்லிட்டு நீங்கள் பயணம் செய்யவே கூடாதுங்க. வேகமாக வண்டியில் செல்வது உங்களுக்கு நல்லதில்லைங்க. அதன் பிறகு கடன் வாங்கவே கூடாதுங்க. இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குனீங்களா நீங்கள் நல்லா மாட்டிக்குவீங்க. வர வருமானத்தை எப்படி உயர்த்தலான்ற எண்ணம் மட்டும்தாங்க உங்ககிட்ட இருக்கணும். ஏன்னா பொருளாதார ரீதியாக உயர்வு இருக்கிறதுனால அதை எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் தாங்க இருக்கணும். இந்த கடன் வாங்கி இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு யோசிச்சிங்களா பெரிய சிக்கலில் கொண்டு போய் விட்டுருவாருங்க சனீஸ்வரன் வந்துட்டு. சிலருக்கெல்லாம் வந்துட்டு சில சமயங்களில் பெண் பார்க்கறது மாப்பிள்ளை பார்க்குற நிகழ்ச்சிலாம் வச்சுருப்பீங்க இல்லையா? இதெல்லாம் பெரிய சிக்கலில் கொண்டு போய் விட சூழ்நிலை இருக்கிறதுனால சனி வக்கர பயிற்சி வந்து 139 நாளைக்கு இருக்குங்க. இந்த 139 நாளைக்கு நீங்கள் பெண் பார்க்கறது மாப்பிள்ளை பார்க்கறது எல்லாமே இந்த மிதுன ராசிக்காரங்க கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைங்க. அதன் பிறகு வந்துட்டு நாட்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். பண விஷயத்திலும் சரி, பெண் மாப்பிள்ளை பார்க்கும் விஷயமா இருந்தாலும் சரி, குடும்ப விவகாரங்களுமே சரிங்க, நீங்கள் ரொம்பவுமே ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. இப்போ வந்து இந்த பெண் பார்க்குறது மாப்பிள்ளை பார்க்குறதுலாம் சொன்னால இது வந்துட்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு மட்டும் இல்லைங்க. மிதுன ராசிக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க பிள்ளைங்க பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பெண் பார்க்குற நிகழ்வு மாப்பிள்ளை பார்க்குற நிகழ்வு எல்லாமே இருந்தாலும் ரொம்பவும் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா சில குழப்பங்கள் வர இருக்கிறதுனால இந்த மாதிரி சுப காரியத்தை ஒரு 140 நாளைக்கு தள்ளி வைக்கிறதே ரொம்பவும் நல்லதுங்க. அதன் பிறகு உங்களுக்கு நினைக்கிற காரியம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடக்குங்க, ஆனால் நிறைவேறும். ஆனால் ஒரு காரியத்தை செய்யலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்களே, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி இன்னல்கள் உங்களை நெருங்கக்கூடாது தொடரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் என்ன பண்ணலான்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமையில் போகிறது நல்லதாக அமையுங்க. அது ஒரு நல்ல பரிகாரமாகவே அமையும். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறது. சரி தூரமாக இருக்குது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு சொல்கிறவங்களாம் தினமுமே வந்துட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் மீனாட்சி அம்மன் படம் வச்சு நெய் விளக்கேற்றி அம்மனை வழிபட்டு வந்தீங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி
குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் விடுபட மீனாட்சி அம்மன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் கூட வீட்டில் விளக்கேற்றி மீனாட்சி அம்மன் வழிபாடு செய்து வந்தால் மிகவும் சிறப்பானதாக அமையுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.